ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பொடலங்காய் செடியோட ஒரு குட்டி குட்டி அப்டேட் பார்க்கலாம். இந்த மரக்கிளைய வந்து அதுக்கு கொடி படறதுக்காக வச்சுருந்தோம்ல, அது இப்போ எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலாம். இந்த செடிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே விதை போட்டு முளைச்சி வந்ததுக்கப்புறம் கிச்சன் கம்போஸ்ட் தான் கொடுத்துருந்தேன். இது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த செடி விதை போட்ட இடம் வந்து சரியில்லை. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, வாழை மரத்து பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இந்த விதை போட்டுட்டேன். அதனாலயா என்னன்னு தெரில, கொஞ்சம் செடியோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து அந்த கிச்சன் கம்போஸ்ட் கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் எதுவும் கம்போஸ்ட் எதுவும் போடலை இந்த செடிக்கு. இப்போ வந்து மண்புழு உரம் மட்டும் கொஞ்சம் போடலான்னு சொல்லி போட்டு விட்டுருக்கேன். செடி பார்த்தீங்கன்னாவே தெரியும், 2 விதையுமே வந்து ஒரே நேரத்தில் தான் போட்டேன். ஆனால் ஒரு செடி வந்து நல்லா வளர்ந்துருக்கு, இன்னொரு செடி வந்து இப்போ தான் ரொம்ப ஸ்லோவாக வளருது. அது வந்து இந்த வாழை மரத்து பக்கத்தில் வச்சது தான் ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ இருந்தது. எப்படியோ கொஞ்சம் நல்லா வளர்ந்தா போதும்னு தாங்க இருக்குது. இந்த செடிங்க இருக்கிற சைடு வந்துட்டால் போதுங்க. ஏதாவது ஒரு சின்ன வேலைன்னு ஸ்டார்ட் பண்ணோம்னா அது பாட்டுக்கு நேரம் போகிறதே தெரியாமல் பயங்கரமாக போயிடும். வீட்டில் இருந்து இங்கே வந்து ஏதாவது சின்ன சின்ன வேலை செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 10 மணி ஆகிடுது. அதுவும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வெயில் வேறு வந்துடுது, இருக்க முடியல, அந்தளவுக்கு வெயில் அதிகமாக இருக்குது. நமக்கே இப்படி இருக்குன்னா செடியெலாம் எந்தளவுக்கு எப்படி தாங்குது என்னன்னே தெரில, அவ்வளோ வெயில் இருக்குது. அதே மாதிரி காற்றும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்தது. இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொடி படர்ந்து போக ஆரம்பிச்சிது. அடிக்கிற காற்றுல தரையில் மோதி 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 அந்த நுனி வந்து ஃபுல்லாகவே கட்டான மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே விட்டால் செடியே ஒன்றும் இல்லாமல் போய்டும்னு கொஞ்சம் அங்கே இருந்த கயிறை வச்சு கொஞ்சம் அப்படியே அந்த மரக்குச்சியோடு சேர்த்து கட்டி வச்சேன். சரி, அப்பயாவது அதை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் எப்படியாவது தப்பிச்சு வளருதா என்னன்னு பார்க்கலான்றதுக்காக அதை பிடிச்சி கட்டி வச்சுருந்தேன். நல்லா அந்த மரத்தை பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் இதில் எதிர்பார்த்த இந்த பிரச்சனை வரும்னு சொல்லி, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கல. அந்த மரத்தை வந்து கரையை அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போச்சுன்னா செடி வளர்றதுக்குள்ளேயே மரம் காலி ஆயிரும் போல். அந்தளவுக்கு ஃபுல்லாக இப்பயே கரையாக நல்லா அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல பந்தல் அமைப்பு வச்சு வளர்க்கணுன்னு தான் ஆசை. சரி, முயற்சி பண்ணலாம். இந்த செடி இன்னும் அடுத்தடுத்து எப்படி பூ வச்சு காய் பிடிக்குது அப்படிங்கிற வீடியோ தொடர்ந்து கொடுக்குறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது, மறக்காமல் அதையும் பாருங்கள். தேங்க்யூ.